வணக்கம், நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். எக்ஸசைஸ்க்கும் யோகாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ் இருக்குது. எல்லாரும் இன்னைக்கு யோகா பண்ணுங்க நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் நம்ம ரெண்டையும் ஃபாலோ பண்ணணும் அல்லது எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னு பண்ணும்போது அங்கே ப்ரீதிங்க்கு இடமே கிடையாது. ப்ரீதிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், கையை நல்லா நீட்டிட்டு 1 2 1 2ன்னு எடுக்கிறது எக்ஸசைஸ். இதுவே யோகா பார்த்தீங்கன்னா ப்ரீத்தோட உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சத்தமாக சொல்லி மூச்சு விடுறேன். ஸோ மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுற அந்த ஒரு கேப்பை தான் நாம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி, அந்த மூச்சையும் கான்சன்ட்ரேட் பண்ணி பாடியும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது யோகா. ஸோ யூனிட்டி ஆஃப் பாடி அண்ட் மைண்ட் தான் யோகா. இதுவே எக்ஸசைஸுங்கிறது பாடியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிசைர்ட் எஃபெக்ட் கிடைக்கிறது வரைக்கும் அந்த மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் அது ரெண்டுக்குள்ள மெயினான டிஃப்ரென்ஸ். எக்ஸசைஸில் ப்ரீதிங்கை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, யோகாவில் ப்ரீதிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. யோகாவில் ரொம்ப ஸ்வெட் ஆகாது, எக்ஸசைஸில் நிறைய ஸ்வெட்டிங் ஆகும். அதே போல் எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப பாடி பெயின் இருக்கும், யோகா பண்ணால் கொஞ்சம் பாடி பெயின் கம்மியாக இருக்கும். கலோரி வேல்யூஸ் கம்மியாக குறையும் யோகாவில். இதுவே எக்ஸசைஸ் பண்ணால் கட அப்படின்னு சொல்லிட்டு கலோரிஸ் பேர்ன் ஆகும். அதே போல் எக்ஸசைஸ் பண்ணால் டயர்ட் ஆவாங்க, யோகா பண்ணால் டயர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த எக்ஸசைஸ் யார் பண்ணலாம் அப்படின்னா, இளைஞர்கள் குறிப்பாக நான் மசில் பில்ட் பண்ணணும், எனக்கு ஆக்டிவாக என்னை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜிம்முக்கு போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். இதுவே கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்க, ஃப்ரெஜைலான ஒரு போன் உள்ள, அதாவது ஈஸிலியாக உடையக்கூடிய ஒரு போன் உள்ள ஒரு வயதானவர்கள் இருப்பாங்க, குழந்தைங்கள் இருப்பாங்க. அவங்களோட பாடியில் மசிலை இப்போவே பில்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு யோகா பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ யோகா பண்ணும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி வரும். பட் அதுவே எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வர்றதை விட யோகா பண்ணுறவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாக வரும். அவங்க ஈவன் கொஞ்சம் பப்ளியாக இருந்தால் கூட அவங்களால ஈஸியாக ஃப்ளெக்சிபிள் பண்ணி சில ஆசனாக்களை பண்ண முடியும். அண்ட் யோகாவில் பார்த்தீங்கன்னா ஸ்திரம் சுகம் ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு பொசிஷனில் நிற்கிறீங்களோ அந்த பொசிஷனில் மெயின்டைன் பண்ணி அந்த பொசிஷனை என்ஜாய் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சிட்டிங் பொசிஷனில் இருக்கிறோன்னா அந்த பொசிஷனை என்ஜாய் பண்ணணும். அப்படி அந்த பொசிஷனை டைட் பண்ணி, ஃபேஸ் எல்லாம் டைட் பண்ணி நம்ம அதை என்ஜாய் பண்ணாமல் கஷ்டப்பட்டு நிற்கக்கூடாது. அது யோகாவோடைய பேசிக் பிரின்சிபல். ஆனால் எக்ஸசைஸ் அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா தொட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தொட்டுடுவோம். அப்போ சில நேரங்களில் அது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். யோகாங்கிறது இட்ஸ் நாட் ஃபோர்ஸிங், இட்ஸ் வித்தவுட் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடியது, பொறுமையாக பண்ணக்கூடியது. அதே மாதிரி மசிலோட என்டூரன்ஸ் ஜாஸ்தியாகும், மசிலோட ரிலாக்ஸ்னஸ், கண்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே ஜாஸ்தியாகும். இது யோகாலையும் இருக்குது, எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸசைஸை சூஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய ஸ்வெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸசைஸை சூஸ் பண்ணலாம், ஜிம்னாஸ்டிக் காரியங்கள் பண்ணலாம், ஜிம் ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவே என்னோட மைண்டையும் காம் பண்ணணும், ரிலாக்ஸ்டாக என்னோட வெயிட்டை குறைக்கணும், இல்லாட்டி என்னோட ஸ்வெட்டிங்கை ஜாஸ்தி பண்ணணும், அதே மாதிரி ரிலாக்ஸ்டாக என்னுடைய கேலரிஸை பேன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யோகாவை சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ எக்ஸசைஸாக இல்லது யோகாவா அப்படின்றவங்களுக்கு அந்தந்த ஏஜை பொறுத்து, அவங்களுடைய மனநிலையை பொறுத்து சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷனை நான் கொடுத்துருக்கிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்கள். யோகா ரிலீஜியஸ் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. யோகா பண்ணாலே ரிலீஜியஸ், அது சில மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், ஒரு சில மதத்தை சார்ந்தவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. யோகாங்கிறது அவங்களோட பாடி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் ரிலீஜியஸ்க்கு அங்கே சம்மந்தமே இல்லை, இடமே இல்லை. ஸோ தொடர்ந்து யோகா பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸும் வாரத்துக்கு 2 நாளோ 1 நாளோ சேர்த்து பண்ணலாம். இப்போ நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது வீக்லி 4 to 5 days யோகாவை சொல்லுவோம். ஒரு நாள் அரபிக்
எக்ஸசைசஸ் சொல்லுவோம். இன்னொரு நாள் வந்து அவங்க ஜிம்முக்கு போய் கூட எக்ஸசைஸை சொல்லலாம். இன்னொரு நாள் வந்துட்டு அவங்களுடைய ஓன் திங்கிங்கில் அவங்க ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுருவோம். சண்டே ஒரு எக்ஸாம்பிளுக்கு அன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாக்கிங் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸசைஸை பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலவையாக செய்யும் பொழுது டிசைர்ட் எஃபெக்ட் சீக்கிரமாக கிடைக்கும். உங்களுடைய பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே பொசிஷனில் பிடிச்சிட்டு போகாமல் நான் இதை மட்டும்தான் செய்வேன், ஜிம்முக்கு மட்டும்தான் போவேன், இல்லது யோகா மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது வந்து ஜென்ரலான பீப்புளுக்கு ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே ஹெல்தி. எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.